ஒரு வழியா பொம்மை டாஸ்க்ல சூப்பர் டீலக்ஸ தோக்கடிச்சு பிக் பாஸ் டீம் கேண்டில் லைட் டின்னரை வின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா நடந்துருச்சு. சரி, டே ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 8:30 அலாரம் அடிச்சு எல்லாரும் ஒரு வழியா வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. எப்பயும் போல வாட்டர் மெலான் ஸ்டாரோட டான்ஸை பாக்குறதுக்குனே ஒரு கேங் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா குபீர்னு இருக்கும். டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போயிட்டு இந்த பிக் பாஸ் டீம் ஃபுல்லா உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா கலையரசன் முதல் முறையா ஃப்ரேம்ல தெரிஞ்சிருக்காரு. அதாவது ஆதிரை உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் ஃபிளர்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் நடிச்சு காட்டிட்டு இருப்பாரு. சும்மா காதுல போன் வச்சிட்டு இருக்க மாதிரி ஆள் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை பண்ற எல்லா ஆக்ஷனுமே பண்ணிட்டு இருப்பாரு. ஆதிரை உடனே நீங்க என்ன தானே பேசுறீங்க அப்படின்னு போது இல்லங்க ஆள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்கையான ஒரு சீனா தான் அங்க நடத்திட்டு இருப்பாரு. பட் என்ன பண்றது, அவங்களுக்கு இதுதானே டைம் பாஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் வீட்டுல ஒரு பெரிய போர்க்களமே உருவாகும். எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். எஃப்ஜேவே தான் சுட்ட தோசை ஒழுங்கா வரல அப்படிங்கிற டென்ஷன்ல இருப்பாரு. அந்த நேரத்துல ஆதிரை போயிட்டு நாங்க சூப்பர் டீலக்ஸ் நான் இங்க என்ன சொன்னாலும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லுவாங்க. எஃப்ஜேக்கு வந்து தொண்டை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பனிஷ்மெண்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு தோப்பு கரணம் போட வைப்பாங்க. ஆதிரை சும்மா இல்லாம சும்மா எஃப்ஜேவை நோண்டிட்டே இருக்கும் இந்த ஆதிரை. அதான் அவன் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அமைதியா கொஞ்ச நேரம் உட்காரணும். ஆனா அதை பண்ணவே மாட்டாங்க. அந்த ஒழுங்கா வராத தோசையை எஃப்ஜே ஊத்திட்டு இருக்கும் போது ஆதிரை போய் கையை பிடிச்சிருவாங்க. எஃப்ஜேக்கு பொங்கி எழுந்த மாதிரி ஒரு கோவம் வந்துடும். கத்த ஆரம்பிச்சிருவாரு. சூப்பர் டீலக்ஸ் நல்லா தானே திங்குறீங்க, நாங்க சாப்பிட வேணாமா, எதுக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு உள்ள போய் பெட் மேல உட்காந்துருவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உடனே துஷார் வந்து என்னாச்சு சொல்லுங்க, அதாவது எக்ஸ்கியூஸ் மீ மேம் உங்க ஆர்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. ஆதிரை சும்மாவே சொல்ல தேவையில்ல, அவங்க சும்மாவே கத்துவாங்க. உடனே வந்து நாங்க என்ன சும்மா உட்காந்துட்டு சாப்பிடுறோமா, இது எங்க டாஸ்க் தானே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் என்னடா இது எஃப்ஜேவும் ஆதிரையும் ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க, டக்குன்னு இப்படி சண்டை போட்டாங்களேன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஆதிரை போய் பெட் மேல உட்காந்து சாரி அதுக்கு நீ இப்படிதான் கோவப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நமக்கா அடடே இதை பார்க்க வாடா பிக் பாஸ பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கும். என்னடா இவ்வளவு சரி நீ இங்கிட்டு திரும்பினா இந்த சைடு பார்த்தா அரோரா துஷார் கூட ரொமான்ஸ் பண்ணிருக்கோம். துஷாருக்கு எதுக்குதான் தலை போஸ்டிங் கொடுத்தாங்களே தெரியல. அந்த வேலை ஒண்ணு கூட அவர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. எப்போ பாரு அரோரா. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல இருந்து ஏதோ பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. துஷார் வந்து மைக்க மாட்டாமலே இருந்திருப்பாரு. பிக் பாஸ் 2 டைம்ஸ் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் மாட்டிருப்பாரு. வீட்டோட தலை போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இவரே எந்த ரூல்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகங்க, அடிக்கடி துஷாரும் அரோராவும் மைக்க மாட்டி வச்சுட்டு எங்கேயாச்சும் பாத்ரூம்ல இருந்து தான் வெளியில வராங்க, குசுன்னு பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல. ஆனா அது லவ் கண்டென்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பொம்மை டாஸ்க் இன்னைக்காச்சும் முடிப்பாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை முடிச்சிட்டாங்க. எல்லாரும் அவுட் ஆகிட்டு வர கடைசியா சபரி, துஷார், கம்ருதீன் இவங்க 3 பேர் தான் மிஞ்சுவாங்க. அண்ட் பிக் பாஸ் சொல்வாரு நீங்களே 2 டிஃபென்ஸ் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி அப்படின்னுவாங்க. பட் சபரி அது புரியாம பார்வதி எடுத்துருவாரு. பார்வதி மூஞ்சுக்கு நேராவே சொல்லிடுவாங்க நீ தான் என்ன அவுட் பண்ண, நான் உன்னை இன்னைக்கு அவுட் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை வச்சு சபரியை தூக்கிடுவாங்க. சபரி அட தெரியாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சாலும் வெரி ஸ்போர்ட்டிவா இருப்பாரு வெளியில. அண்ட் இந்த பொம்மை டாஸ்கோட வின்னர் கம்ருதீன். இவ்வளவு பேர் அவுட் பண்ணிட்டு கடைசியா நிக்கிறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதோட பெனிஃபிட்டா நெக்ஸ்ட் வீக் அவர் நாமினேஷன் ஃப்ரீ ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்வதி புரடி பேச ஆரம்பிச்சிடும். சபரி தோத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் டு எண்ட் கேம்ல அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வன்முறை இருந்தாலும் இவ்வளவு ஓப்பனா எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ பிக் பாஸ்ல எப்ப பார்த்தாலும் பார்வதிக்கே நிறைய ஃப்ரேம் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி துஷார் வந்து ஒழுங்கா தலை போஸ்டிங்க பாதுகாக்கல அப்படிங்கறத பிக் பாஸ் காதுக்கே விழுந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாரையுமே லிவிங் ஏரியால அசம்பிள் ஆக சொல்லுவாரு. அண்ட் அப்போ எஃப்ஜே நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நிறைய வாட்டி டாக் அலாரம் வச்சுமே அவர் எந்திரிக்கவே மாட்டாரு. அதே கோவத்துல பிக் பாஸ் பேச ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த சீசன்ல டிசிப்ளின் அப்படிங்கறதே கிடையாது. இந்த டிசிப்ளினே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு துஷார் தலையா இருக்கணும், அவர் தலைய என்ன வேலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கிட்ட இருந்து தலை போஸ்டிங்க பகிரங்கமா பறிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் தயவு செய்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து பிக் பாஸ் டீம் கூடவே இருங்க, உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் அட்வான்டேஜும் இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா துஷார் தான் மத்தவங்களை கரெக்டா டீல் பண்ணிருக்கணும். பட் இவர் வந்து எல்லாருக்கும் அடங்கி போற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டின்னர் பார்ட்டிக்காக பிக் பாஸ் டீம் செம்மையா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பிளாக் கலர்ல ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த டைம்ல சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஃபுட் இருக்கு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, நாங்களே சமைச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கேட்டுட்டு இருப்பாங்க. பட் பிக் பாஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. உடனே பார்வதி வெளியில போயிட்டு நீங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபுட் செஞ்சு வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு
சொல்லிட்டு கொளுத்தி போட்டு சபரி கண்ணிலாம் சோ நாங்க குவிக்கா செஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சபரி என்ன பண்ணிருப்பாரு, நாங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், இந்த டைம்ல எங்களால வெசல் வாஷ் பண்ண முடியாது, சுபிக்ஷாவும் வியானாவும் இந்த வெசல கொஞ்சம் வாஷ் பண்ணித்தாங்க அப்படின்னு சுபிக்ஷா நாங்க இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் ரூல் பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுமே, நாங்க எதுவுமே வேலை பண்ணக்கூடாது தானே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துடும். எஃப்ஜே என்ன பண்ணுவாரு, சட்டையை கழட்டி போட்டு குடுமா நானே கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருப்பாரு. பிக் பாஸ் செட்ல தனியா ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஹிடன் ரூம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அங்கதான் அந்த கேண்டில் லைட் டின்னர் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதுல ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறத பிளாஸ்மா டிவி வழியா பிக் பாஸ் லக்ஸுரி டீம் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு ஃபுட்டு கூட உங்களுக்காக நீங்க எடுத்துட்டு போக கூடாது, இங்க இருக்க எல்லா ஃபுட்டுமே உங்களுக்கு தான், நீங்களே என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே செம ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கூட இந்த திருந்தாத துஷார் திவாகர் அண்ணா நம்மள டிவில பாப்பாரு அரோரா அப்படின்னு சொல்லிட்டு அரோராவும் இவங்களும் சேர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. துஷாருக்கு இன்னும் புரியல போல, அரோரா கூட சுத்துறதாலதான் அவர் எந்த வேலையும் ஒழுங்கா பாக்கல அப்படிங்கறது.